ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற ஆலயத்துடைய சிறப்பையும் வரலாற்றையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் பார்த்திங்கன்னா, மனித கரமே மனிதனுடைய கைகளே படாத பூஜை செய்கிற தீண்டா திருமேனிநாதர் ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த தீண்டா திருமேனிநாதர் ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, திருவள்ளூர் மாவட்டத்தில் கூவம் என்ற ஊரில் கூவம் நதிக்கரை ஓரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இறைவன் பார்த்திங்கன்னா திருப்புராந்தகேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர். இங்கே இறைவன் பார்த்து சுயம்பு லிங்கமாக இருக்காது. அது மட்டும் இல்லாத இங்கே மணலாலான லிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிற இறைவன். இந்த மணலால் ஆன லிங்கம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, ராமேஸ்வரம் ராமநாதேஸ்வரர் கோயில் தான் மணலாலான லிங்கம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மணலால் ஆன லிங்கம் இருக்குது. இங்கே மணலால் ஆன லிங்கன்றதால அர்ச்சகர் கை கூட படாது அபிஷேகம் பண்ணுவாங்க. அர்ச்சகர் கை, மனிதோட கை யாருமே தீண்டாத இருந்தாலும் இந்த காலத்தில் தீண்டா திருமேனிநாதன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. இங்கே சிறப்பு என்னன்னாக்கா, திருப்புராந்த அசுரர்கள் அழிக்கிறதுக்காக இறைவனை இங்கே தான் மேரு மலையை வில்லா வளர்ச்சி இந்த தலமாக விளங்குகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளங்காட்டில் நடராஜர் நடனம் ஆடிக்கும் போது சிலம்பு முத்து விழுந்து இந்த இடமா சொல்கிறாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் கூவம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இங்கே என்ன சிறப்புனாக்கா, கூவம் ஆடுற நீரை கொண்டு தான் இங்கே அபிஷேகம் செய்யணும். தவறி வேறு தண்ணியில் ஏதாவது அபிஷேகம் செஞ்சோம்னா இங்கே இருக்கிற இறைவன் மீது எறும்பு மொய்க்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மழை வெள்ளம் வரும்போதுனாக்கா அறிகுறி இருந்தால் இங்கே இந்த சாமி நம்ம காட்டுவார். எப்படி பார்த்தீங்கன்னா, அதிக மழை வெள்ளம் வரும்போதுன்னா இங்கே இருக்கிற சிங்கம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்து மேலே வெண்மை படரும். அப்படி வெண்மை படம் நம்ம உஷாராக வேண்டியதான். ரொம்ப அதிக மழை கனமழை பெய்ய போகுது, வெள்ளம் வரப்போகுது, நம்ம உஷாராக நம்மளை காப்பாற்றுறது. இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, அதே மாதிரி பெரிய யுத்தம் வருது, அழிவு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவலிங்கம் செம்மை நிறமாக காட்சியளிப்பார். செம்மை நிறமாக காட்சியளித்து நம்மளை முன்னெச்சரிக்கையாக இருக்க நம்மளை வழி செய்வார். இன்னொரு மணலான லிங்கன்றதால் இங்கே மூர்த்தியை பாளையம் செய்ய வழக்கம் இருக்குது. பாலாயம் செய்ய வழக்கம் இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 16 முழம் வேட்டி இதை மட்டும் இங்கே சாத்தப்படுது. இங்கே இருக்கிற தீர்த்த குளத்துக்கு பார்த்தீங்கன்னா அச்சிறுக்கேணி கூபாக்கினின்னு தீர்த்தம்னு பேர் உண்டு. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த குளத்தில் இது வரைக்கும் தவளை வாழ்ந்தே கிடையாது. அதே குளத்தில் தவளை வாழாதுன்னு சொல்லிட்டு நாம் போய் ஒரு தவளை விட்டால் கூட அந்த தவளை சற்று நேரத்தில் வெளியே போய்டும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த ஆலயத்தில் இருக்கிற குளத்தில் நீராட்டு நேராக இருக்கிற திரிபுராந்த சிவபெருமானை போயிட்டு தரிசித்து வந்தோம்னா குழந்தை பாக்கியம் எல்லாரும் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தேவார பாடல் பெற்ற 14வது தலமாக அந்த தலம் விளங்குது. இது தேவார பாடல் பெற்ற 14வது தலமாக தலம் விளங்குது. கருவறை நுழைவில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சிவபெருமான் நடராஜர் ஆடுறாரு இல்லையா, அதோடைய வரைபடம் நமக்கு இருக்கும். பூர்வ ஜென்ம பாவம்லாம் விலகணுன்னாக்கா அந்த ஆலயம் சென்று சிவபெருமான் தரிசித்தா நம்ம தெரியாமல் செஞ்ச பூர்வ ஜென்ம பாகம் விலகும். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை சிறப்பு சிவபிரகாச சாமிகள் தான் பாடியிருக்கிறார். இந்த சிவபிரகாச சாமிகள் நமக்கு இந்த ஆலயத்துடைய வரலாற்று நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தனி கோயிலுக்கு இருக்குது. தனி கோவில் இருந்தாலும் பைரவருடைய வாகனமான அங்கே பைரவருக்கு வாகனம் இருக்கார். இதுதான் அங்கே தனிச்சிறப்பு. இக்கோயில் இப்படி விமானம் பார்த்தீங்கன்னா கஜ பிரஸ்டட சேவை விமானம். இது கஜ பிரஸ்டட விமானம் செய்தது தலமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கூவம் நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறதால இந்த ஆலயம் கூவம் நதிக்கரை சார்ந்திருக்குது. இது இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயத்தை நம்ம தவிர்க்காமல் வாழ்க்கையில் ஒரு முறை சென்று எம்பெருமான் திரிபுராந்தேஸ்வரரை வணங்கி இறையருள் பெற்று இன்பமுறை வாழ்ந்து ஈசனருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.